நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சர்வே பவந்து சுகினஹ. எல்லாரும் க்ஷமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்லோகம் அது. சர்வே சந்து நிராமையா, எல்லோரும் நோயற்று இருக்கட்டும், யாருக்கும் நோய் வர வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்லோகம். ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பிரதான குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளை பெற வேண்டும், ஆரோக்கியத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய யூனிவர்சிட்டி ஹரிஷ் சாருக்கும் உங்களுடைய பாலபாரத் அப்படிங்கிற இருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட இருந்து ஆயுர்வேதத்திலிருந்து நான் எடுத்து சொல்றேன். முடிஞ்ச வரையில் ட்ரை பண்ணுங்க. நம்ம நினைக்கலாம் நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது பகலிலோ மதியத்திலேயோ ஆரம்பிக்காது. நிச்சயமாக அது இரவில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ராத்திரி சரியா அப்படின்னு ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட், ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு ஆயுர்வேதத்தில். அது உங்களுக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு 400 வருடங்கள் நம்முடைய பாரத தேசத்துல நீங்க பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய விஷயம், அந்த காலங்கள்ல இந்த இட்லியும் தோசையும் கிடையாது. ஏன்னா மாவு பண்டமே ராத்திரி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சமீபத்தில் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேங்க. ஒரு குழந்தை அது என்கிட்ட அழைச்சுன்னு வந்து சொல்றாங்க, ஒரே இருமலா இருக்கு, சளியா இருக்கு, குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுங்க, இங்கிலீஷ் மருந்து நிறைய ட்ரை பண்ணிட்டோம், சரியா வரல. அப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு ராத்திரில நீங்க என்ன உணவு போடுறீங்க அப்படின்னா, நாங்க வந்து இட்லி கொடுக்குறோம், தோசை கொடுக்குறோம் அப்படின்னா. நான் கேட்டேன், ஏன் அதை போடுறீங்கன்னு கேட்டா, அது செய்யறதுக்கு சுலபமா இருக்கு, என்ன ஒரு கரண்டி மாவு எடுத்து அள்ளி போட்டா போச்சு, என்ன இட்லி தட்டில் போட்டால் வேக வெந்து போய்டுறது ஈஸியா இருக்கு. அப்படி அல்ல. இருமல் சளி இருக்கிற குழந்தைகளுக்கு ராத்திரி நேரத்துல இட்லி தோசை கொடுக்க கூடாது, மாவு பண்டங்களே கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவனுடைய செரிமானம் வயிற்றுல ராத்திரி குழந்தை தூங்கரிச்சே அப்படி நடக்கும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா உளுந்து இருக்கு, அரிசி இருக்கு, உப்பு இருக்கு, தண்ணீர் இருக்கு, இதெல்லாம் நாளும் பொங்கின பொருளாக இருக்கு. அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுல ஜீரணம் ஆகும் பொழுது, அரைக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, அது அப்படியே சளியை உற்பத்தி பண்ணும். ஏன்னா உளுந்து ஒரு குழவழன்னு ஒரு பொருள். அது உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கும் அந்த உணவுக்கும் தான் சண்டை நடக்குமே தவிர அந்த மருந்துக்கும் நோய்க்கும் சண்டை நடக்காது. அப்படி நடக்கிறச்சதான் அந்த நோய் வந்து கட்டுப்படும். அதனால ராத்திரி நேரங்கள்ல குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருமல் சளி இருக்கிற குழந்தைகளுக்கு மிளகு ரசம் தான் நல்லது. மிளகு ரசம் கொஞ்சம் ஒன்று வேணா, அந்த குழந்தை ஆசைப்பட்டதுன்னா ஒரே ஒரு சுட்ட அப்பளம் வேணா கொடுக்கலாம். அப்படி மாத்தணும். அந்த டயட்டை வந்து மாத்தினாலே ஒரு ஆரோக்கியத்திற்கான மேம்பாடை மருந்தே இல்லாமல் நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, சில குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாம எனக்கு தலை வலிக்கிறது ராத்திரில அப்படின்னு பொய்யும் சொல்லும், உண்மையாகவும் இருக்கலாம் இல்ல. அப்ப அந்த குழந்தைக்கு தலை வலிக்கிறதுன்னு கேட்டா தலை பாரமா இருக்கும். நமக்கு குழந்தைக்குன்னு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கே தலைக்கு தண்ணி விட்டு குடிச்சோம்னாலே தலை பாரமா இருக்கு, தலை வலியா இருக்கு அப்படின்னா, அந்த கிராமங்கள்ல பண்ணின ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு கிராம்பு இருக்கு பார்த்தீங்களா, கிராம்பையும் ஏலக்காயும் எடுப்பாங்க, கொஞ்சம் வெத்தலை சாறுல விட்டு அரைப்பாங்க, அரைச்சு கொஞ்சம் சூடு பண்ணி நெத்தில பத்து போடுவாங்க. அப்ப நீங்க அலோபதிக் மெடிசன்ல வரக்கூடிய ஜைகால் ஒரு டேப்லெட் இருக்கு, அது மாதிரி இருக்கக்கூடிய சிட்ரிசைன் டேப்லெட்ஸ், அதை தான் நீங்க போனீங்கன்னா மான்டக் எல்சின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டேப்லெட் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ட்ரௌசியா இருக்கும், ரொம்ப தூக்கமா இருக்கும், மறுநாள் காலையில் எழுந்திருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையும் தராது. இது சுலபமான ஒரு கை வைத்தியம். அந்த காலங்கள்ல வீட்டுக்கு வீடு நடந்தது. இன்னைக்கு நம்ம மறந்து போயிட்டோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்னு போறோம், அது தவறு. அந்த மாதிரி ராத்திரியில சாப்பிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா மோர். ஆனால் எந்த காரணம் கொண்டும் தயிரை சாப்பிடக்கூடாது.
தயிர் சாப்பிட்டால் ஆயுள் குறைந்து போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயிரை நீங்க எடுத்து பாருங்களேன். இப்போ வரக்கூடிய ஆவின் பாக்கெட்டே பாருங்களேன், அந்த ப்ளூ ஆகட்டும், கிரீன் ஆகட்டும், எல்லோ, ஆரஞ்சு ஆகட்டும், எதை எடுத்தாலும் நம்ம காய்ச்சினோம்னா ஒரு மாதிரி குழகுடன்னு அதனுடைய ஒரிஜினாலிட்டியே இல்லை. அதனால இந்த தயிரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உள்ள போய் பிளாக் ஆகும். இந்த தயிரை மோர் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த தயிரை என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கிற ஏடு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதில் 1/4 பங்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டு நல்லா சிலுப்பணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பண்ணக்கூடாது. அப்படி எடுத்து வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஆகணும். அதுக்கப்புறமா எடுத்து மோர் ஆக்கினால் அந்த மோருக்கு சம்ஸ்கிருதத்துல தக்ரம்னு பேரு. தக்ரம் சக்கரஸ்ய துர்லபம்னு. சக்கரஹா இது இந்திரஹா. இந்திர பகவானுக்கே மோர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மோரானது, அந்த தயிரானது அந்த தேசத்தில் உரையாது. ஏன்னா அவ்வளவு குளிரான இடமா. அப்படி இருக்கக்கூடிய நிலைகள்ல இறைவன் நமக்கு அற்புதமான ஒரு உணவுப் பொருளை கொடுத்திருக்கார். ஆனால் நமக்கு சாப்பிடக்கூடிய பாக்கியம் இல்லை. ரெண்டாவது, இந்த மோரை சாப்பிடச்சே என்ன பண்ணுவீங்கன்னா, கேரள தேசம், நீங்க கொஞ்சம் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா மோர் காட்சின்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த மோர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அது போடுவாங்க, கொஞ்சம் நல்லெண்ணெயில கொஞ்சம் ஓமம் தாளிச்சு போடுவாங்க. அப்போ அந்த சுருன்னு சத்தம் வரும். அப்படி வரைச்சு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த மோர்ல இருக்கிற சீதளம் முடிஞ்சிடும். அந்த இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் இந்த கடுகோட சேர்த்து ஜீரகம், கொஞ்சம் இது வரமிளகா, அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் கொஞ்சம் சூடு பண்ணி அந்த நல்லா தாளிச்சு கொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோரை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் அப்படி ஒரு மோரை. அந்த மோரை நீங்க விட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயும் உங்களை அணுகாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மோர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த இந்திரனுக்காக இங்கிருந்து நாம் மோரை கொடுத்து அனுப்புறோம். அதுக்கு இங்க இந்த ஹவிஸ்னு பண்றோம், இந்த ஹோமத்துல பண்றோம், நிறைய உணவுப் பொருட்களை போட்டு அனுப்புறோம். அப்படி பண்றச்சு அவர் அங்கிருந்து மழையை கொடுக்கிறார். இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு பேர் சுருக்கமா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு உணவை நீங்க ராத்திரி நேரத்தில் சாப்பிடும் பொழுது 4 சட்ட திட்டங்கள் இருக்கு. 4 சட்டத்திலும் எனக்கு ஞாபகமா தெரியல, இருந்தாலும் ஒன்னொன்னா சொல்றேன், முடிஞ்ச வரையும் பாருங்க. நம்பர் 1, கிழக்க பார்த்து உட்கார்ந்து சாப்பிட்றவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. இது என்ன சீக்கிரம் கேட்டா எனக்கு தெரியாது. 2வது, டைனிங் டேபிள் இல்லாமல் தரையில உட்கார்ந்து சாப்பிடணும்னு பேசுறத கூட அதை சொன்னார், ரொம்ப கரெக்ட். கீழே உட்கார்ந்து சாப்பிட்றது. 3வதாக மேல ஃபேன் ஓடக்கூடாது. இன்னைக்கு காத்தால எனக்கு என் ஒய்ஃப் சண்டே வந்துடுச்சு. என்ன அவன், நான் இப்பதான் சமையல் சமைச்சிட்டு உட்காடுறேன், நீங்க ஜாலியா உட்காந்துருக்கீங்க, நீங்க உங்களுக்கு வேத்த கொட்டா தெரியும். உனக்கு வேக்கிறதா இருந்தா பாரு, ஒரு பெடஸ்டல் ஃபேன் வச்சிருக்கணும். இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணான். போன வாரம் ஒரு அரங்கேற்றம் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு பெடஸ்டல் ஃபேன் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணான். அதை வேணா போட்டுக்கோ, உனக்கு எனக்கு நேராக போடாது. ஏன்னால் சாப்பிடக்கூடிய உணவு வெறுவெடுப்பாக இருக்க வேண்டும். அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும். அந்த உணவை நீங்க சாப்பிடச்சியே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு வேத மந்திரம், அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லகே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாந்தேஹி பார்வதி அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதாம் பிராண அபார சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம் பிக்ஷாந்தேஹி கிருபா வலம்பரகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. இந்த வேத மந்திரத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்ட உணவு செரிமானம் ஆகணும். அந்த செரிமானத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணவினுடைய சாரமானது நம்முடைய மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இருக்கு, அங்க போய் ரீச் ஆகணும். அப்படின்னா இந்த வேத மந்திரத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் அதை தான் சொல்ற, அகம் வைஸ்வானரோ பூத்வாங்கிற. அகம்னா நான், வைஸ்வானரஹா அப்படின்னு சொன்னால் ஜாடரா அக்னின்னு பேர். அதாவது பசியனும் தீயாக நானே சகல ஜீவராசிகளின் வயிற்றில் இருக்கிறேங்கிற. அண்ட் பிராண அபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம்ங்கிற. ஈட்டபிள்ஸ், லிக்கபிள்ஸ், ட்ரிங்கபிள்ஸ் அண்ட் சூயபிள்ஸ் அப்படின்னு 4 தான் இருக்கு. இந்த 4ஐயும் நான் தான் உட்கார்ந்து ஜீரணம் பண்றேங்கிற. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? வேல்பூரி,
பானிபூரி, சமோசா, சாட் ஐட்டம்ஸு எல்லாத்தையும் உள்ள தள்ளும். ஆனால் கிருஷ்ணனுக்கு முன்னாடி உட்காந்து அவருக்கு ஒரு வாழைப்பழம் இல்லை சுவாமி முன்னாடி வச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெளியில் அல்ல, நைவேத்தியம் உள்ள நடக்கணும். ஏன்னா சுவாமி வெளியில இல்லை, அவர் உள்ள இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம கண்டதையும் ஊசி போன வடை, பழைஞ்சாலம் இதெல்லாம் போட்டு உள்ள தள்ளக்கூடாது. ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் ரீசன்ட்லி அப்படி இருக்கக்கூடிய ஒரு உணவு நல்லது. இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம், நான் தவறான விஷயம் கவனிக்கிறேன் பொதுமக்களிடையே. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிவி பார்க்கறது, அப்பதான் உட்காந்து செல்போன் பார்க்கறது. அதுல என்ன ப்ரோக்ராம், குழந்தைகள் ஆனால் அதுக்கு உடனே ஒரு இதை போடுறது, ஒரு பொம்மை ஒன்று, அது அங்கே இங்கேயும் ஓடின்னு இருக்கும், அதை பார்க்கணும். தன்மனாகா என்று வேதம், காலே சாத்தியம் சுஜீதம் ஸ்னிக்தோஷ்ணம் லகு தன்மனாகா. சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். நிறைய பேருக்கு தெரியலைங்க, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் ஞாபகம் வரல. அப்படி ஒரு கஷ்டம் இன்னைக்கு. அதனால தன்மனாகாவா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு சட்டத்திட்டம். அதனால சாப்பிட்றச்ச கிழக்க பார்த்து உட்காரணும், மேல ஃபேன் ஓடக்கூடாது, ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடவே கூடாது. ரெண்டாவது கீழே உட்காந்து சாப்பிடுறது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம், சமைச்சவங்களை பாராட்டணும். அது பண்றதே கிடையாது. அதனால என் ஒய்ஃப் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிவிட்டேன், சாப்பிடவே இல்லையே அப்படிமா. இல்ல நன்னா தான் இருக்கும், ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்ல மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப அங்கேயே ஒரு கேள்வி வரும் கிச்சன்ல இருந்து, என்ன எப்படி இருக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதனால சமைச்சவங்களை பாராட்டணும். குடியாத்தத்துல ஒரு பொது மீட்டிங்ல நடக்கும்போது பேசுறேன். இதை சொல்லும் பொழுது ஒரு பெண்மணி எழுந்து சொன்னா, என் வீட்டுல என் கணவர் தான் சமைக்கிறாருங்க. இல்ல அப்ப நான் சொன்னேன், சரி என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவரை நான் பாராட்டலாமா? என்னமா கேள்வி இது? நீங்க அவரை பாராட்டுங்க, பாராட்ட நல்லது தானே. ஏன்னா அடுத்த வேலை சமையல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்னு. ஏன்னா அவரு வேலைக்கு போல, இந்த அம்மா பேங்க்ல ஒர்க் பண்ணுது. அதனால யாரா இருந்தாலும் பாராட்ட கத்துக்கணும். அதுக்கு ஜென்டல் ஸ்ட்ரோக்ஸ்னு பேரு இங்கிலீஷ்ல. அடுத்ததா, சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம வாயை கொப்பளிக்கணும். வாய் நல்லா கொப்பளிச்சு துப்பிட்டோ நம்ம அடுத்ததா என்ன பண்றோம், இன்னைக்கு என்ன சீரியல் போட்டிருக்கான்னு போய் டிவியில பார்க்க கூடாது. அதுக்கு அடுத்தது நிறைய வேலை இருக்கு. நான் தான் சொன்னேன், ஆரோக்கியம் மேம்படுவது இரவு தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்க எழுந்துக்கணும். எழுந்து ராஜவத் ஆசீதன் ஒரு 5-10 நிமிஷம் அரசனை போல் அமர வேண்டும். அதுக்கப்புறமா எழுந்துக்கிறீங்க. எழுந்தால் யோஜனானாம் சதம் யாயாத் வாம பார்ஷ்வேன சம்பிஷேதன் வேதம். அதாவது 100 அடியாவது நடக்க வேண்டும்னு. 100 அடி இல்ல, சாப்பிட்டு வாய் கொப்பளிச்சு அங்கேயே படுத்துங்கிறவங்களா இருக்காங்க. அப்படி எல்லாம் சில கேஸ்லாம் இருக்கு. என்ன கேட்ட தூக்கமா வருது. அது காரணம் இருக்கு. பிரெயின்ல செரட்டோனின் ஒரு செக்ரீஷன் இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அது செக்ரீட் ஆகும், உடனே தூக்கம் வரும். அந்த மாதிரி தூக்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னு கேட்டா, இமீடியட்டா 2 LIC பாலிசி வச்சுக்கிறது நல்லது. இல்ல நான் ICICI லம்பார்டு தான் வச்சுப்பேன். ஒருத்தர் பேசுறோம், நீ எந்த பாலிசியா வச்சுக்கோ. ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த டயத்துல வேணாலும் எதுவும் சம்பவிக்கலாம். சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. 100 அடியாவது நடக்கணும். நடக்கும் பொழுது, அந்த இரவில் நடக்கும் பொழுது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரஸ்பரம் அன்பு தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். ஏன்னா 2 பேரும் உத்தியோகத்துக்கு போறவங்களா இருக்கலாம். இல்லை இந்த அம்மா சமைச்சு முடிச்சிருக்கலாம், இவர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கலாம், அந்த அம்மா வேலைக்கு போயிருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்கிறது. இரவில் நமக்கு கொஞ்சம் நேரம் நடக்கும் பொழுது நேரம் கிடைக்கிறது. அப்ப நடந்து போகும் பொழுது ராத்திரி நேரத்தில் தயவு செஞ்சு இந்த கோல்டு செயின்லாம் போட்டுக்காங்க. ஏன்னா அது ரிஸ்க் இருக்கு. ரெண்டாவது, பேங்க் பேலன்ஸ் பத்தி பேசவே எப்படி எவ்வளோ FDயில் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, 6.5 தான் தரான், இதெல்லாம் பேசவே கூடாது அந்த டயத்தில். ஏன்னா எவ்வளோ திருட ஒட்டு கேட்டுட்டோம்னா பிரச்சனையாயிடும். அதனால நீங்க நடக்கிறீங்க. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட வேலை இருக்கு. கை கால்களை நல்லா அலம்பணும். அலம்பின பிறகு ஒரு முறையாவது ராத்திரி நேரத்தில் பல் தேய்க்கணும். அந்த பல் தேய்க்கிறதுக்கு அந்த டூத் பிரஷ் தேவையில்லைன்னு, சாதாரண ஒரு பல் பொடி இருந்தாலே போதும். ஆயுர்வேதத்துல
தசனகாந்தின்னு ஒரு பல்பொடி இருக்கு, அற்புதமான ஒரு பல்பொடி. அந்த பல்பொடி எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு இந்த சென்டர் ஃபிங்கர் இருக்கு பாருங்க, அதுலதான் தோச்சு தேய்க்கணும் பல்ல. இது தர்மசாஸ்திரம். அதை தோச்சு பல் தேய்ச்சி நல்லா வாயை கொப்பளிச்சதுக்கு அப்புறமா நீங்க படுக்க போகும் பொழுது உங்க வீட்டினுடைய கட்டில பார்க்கணும். இதனால கட்டில பார்க்கணுங்கிறத நினைக்காதீங்க. கட்டில பெட் இருக்கு. அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது தலகாணி. அந்த தலையாணை எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா வேதம் அங்கேயும் உங்களுக்கு குறுக்க வந்து சொல்லும், பிராக் தட்சிணசிதாஹா அப்படின்னு வேதம். யார் கிழக்க பார்த்துட்டு தலை வச்சுன்னு படுக்கிறாங்களோ, உங்க வீட்டுல பெட்ரூம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, கிழக்க பார்த்து தலை வச்சுக்கணும். அதாவது கிழக்க பகுதியில். அப்படி இல்லைன்னா தெற்க பார்த்து வச்சுக்கணும். பிராக் தட்சிணசிதாஹா என்று வேதம். அப்படின்னா என்ன ஆகுது? மேற்கையும் வடக்கையும் தலை வைக்காதே அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் வீடு தெற்கு, தங்கின இடம் மேற்கு, விடக்கே ஆயினும் வடக்கே தலை வைக்காதே என்று ஒரு சொல வடை இருக்கு தமிழ்ல. ஏன் வடக்க பார்த்து தலை வைக்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய இந்த இது இருக்கு பாருங்க, சிஸ்டம் ஃப்ளோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளட் ஃப்ளோ எப்பவுமே அதுக்கு வந்து தலையிலிருந்து கால் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க கிழக்க வந்து தலை வச்சு படுத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிசம் ரொம்ப இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். அது வந்து அப்படி கிழக்கிருந்து நம்ம உடம்புல தலையில இறங்கி பாதம் வழியாக வெளியேறும். அப்படி பண்றச்சே உங்களுடைய ஆயுளானது நீள்கிறது, ஆரோக்கியம் மேம்படுகிறது. அதனால அந்த வேதத்தில் எழுதி வச்சதை இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்றான் சயின்டிஸ்ட், அது கரெக்ட்னு சொல்லி. இதே நான் தெற்கையும் தலை வச்சு படுத்தாலும் அப்படிதான் கிடைக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து நம்ம ஃப்ளோ ஆகும் கரெக்டா. அதனால தயவு செஞ்சு பிளான் பண்ணுங்க. அடுத்ததாக சில பேர் தலகாணியே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்கு, என்ன சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் இருக்கு, என்ன எனக்கு லார்டாசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். அப்படி வரும்பொழுது இந்த கழுத்துல வலி இருக்கு, தலகாணி வச்சுக்க கூடாதுன்னு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணானா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தரைக்கும் தலைக்கும் கண்டு உயர்வாய் என்று சீவக சிந்தாமணியில ஒரு வார்த்தை வருது. நீங்க தலகாணி வச்சிருந்தா படுக்கணும், ஆனால் அந்த தலகாணி வந்து ஃபோம் பில்லோவா இருக்கக்கூடாது. அது வந்து இலவம் பஞ்சு சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு தலகாணியா இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேர்வை சப்போசிங் வந்து வச்சுக்கோங்களேன், அந்த வேர்வையில அது நல்லா உறிஞ்சுக்கும். அதனால நமக்கு பிரச்சனையே வராது. எத்தனை வேர்வை கசகசன்னு இருக்கோ அத்தனை சர்வைக்கல் பெயின் வரும். அதனால அந்த தலையை நம்ம திருப்பி படுக்கும் பொழுது அந்த தலகாணியில நம்முடைய தலை ரோல் ஆகணும், அது கீழே போகக்கூடாது. தலகாணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலை கீழே சரியும், அப்ப கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஒரு ஜாயிண்ட் இருக்கு, பிவட்டல் ஜாயிண்ட் பேர். தலை வந்து அங்கதான் உட்கார்றது. அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் வந்தால் ஸ்ட்ரோக் கூட வரலாம், கம்ப்ளீட்டா பேராலிசிஸ் வரலாம், கை கால்லாம் முடங்கி போகும். அதனால இந்த கழுத்தை பாதுகாப்பதற்காக, இந்த இடுப்பு வலி இல்லாமல் இருப்பதற்காகவும் ராத்திரி நேரத்தில் ஒரு காரியம் பண்ணுவாங்க அந்த காலங்கள்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க, பெரிய விஷயமே கிடையாது. நீங்க கிச்சன்ல போனீங்கன்னா உங்க வீட்டில் நிச்சயமா வெந்தயம் இருக்கும். வெந்தயத்தை ஒரு காம்ப்ளான் ஸ்கூப், ஒரு இவ்வளவு பெரிய அளவுக்கு எடுத்து நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல ஊற போட்டுரும். ஊற போட்டுட்டு அதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடும். மறுநாள் காலையில எழுந்த பல்ல தேய்ச்சிட்டு அந்த வெந்தயத்தை நீங்க மென்று சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது நீங்க கேட்கலாம், அது கசப்பா இருக்குமே. கசக்காது, ஏன்னா அது தண்ணியில ஊறினதுனால அது இருக்கிற கசப்பு தன்மை மாறிடும். அது பாத்தீங்கன்னா ஒரு பபிள் கம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த ஊறின தண்ணியை நீங்க குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய கழுத்து வலியும் இடுப்பு வலியும் 48வது நாள் கம்ப்ளீட்டா மாறிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 எலும்புகளுக்கு நடுப்புற ஒரு சர்வைக்கல் வெர்டிபிரா இருக்கு. அந்த வெர்டிபிரேக்கு நடுப்புற ஒரு இது இருக்கு, ஒரு வில்லை இருக்கு. அந்த டிஸ்க் நழுவிடும், இல்ல அது டீஹைட்ரேட்டட் ஆகிடும். அதுல இருக்கிற நீர் பசை குறைந்து போய் மெல்லிசா ஆயிடலாம். அப்படி இருக்கும்போது அது பின்னோக்கி ஸ்லிப் ஆயிடும். அப்ப கடுமையான வலி வரும்.
கழுத்தலையும் இடுப்புலையும் வலி வந்தவங்களுக்கு the whole spine disorder ஆகட்டும், இல்ல மூட்டு வலி ஆகட்டும், இல்ல தோள்பட்டையில வலியா இருக்கு அப்படின்னா இந்த வெந்தயத்தை ஊற வைத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. இப்படி இந்த மாதிரி சின்ன 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 கை வைத்தியங்களை கோடிக்கணக்கில் ஆயுர்வேதம் அள்ளி கொட்டிருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் சாப்பிட்றோம், மருந்து தேவையே இல்லை. அடுத்ததா, நீங்க ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இடது பக்கமா சரிஞ்சு படுக்கிறவன் ஆரோக்கியமாசாலி. ஏன் இடது பக்கமா சரிஞ்சு படுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இதயம் செஸ்ட்ல நடுப்புற ஹார்ட் அண்ட் நம்முடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா இந்த ஆக்சிஜன் வேண்டி அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு பிளட் வந்து ஃபுல்லா ரைட் டு லெஃப்ட்ல தான் ஃப்ளோ ஆகுது ஹியூமன் பாடியில. அப்ப நம்ம லெஃப்ட்ல திரும்பும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அந்த கீழே காலில் இருந்து வரும். சில பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கும். அந்த வெரிகோஸ் வெயின் இருந்ததுன்னா சரியா பம்ப் ஆகாது. அந்த வெரிகோஸ் வெயினை சரி பண்றதுக்குன்னு ஆயுர்வேதத்தில் அஸ்வகந்தான்னு ஒரு பொடி இருக்கு, ஒரு சூர்ணம். அந்த சூர்ணத்தை கொஞ்சம் பாலில் கரைச்சி ராத்திரி குடிப்பாங்க. குடிக்கும் பொழுது ஒரு அந்த வெயின் உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா வால்வுலார் சிஸ்டம்னு இருக்கும். இப்படி இருக்கும் வால்வு. அந்த வால்வு எல்லாம் தொங்கி கிடக்கும். அதனாலதான் பிளட் பூலா இருக்கு, அது வெளியில புடைச்சு நிக்கிறது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்வகந்தா சூர்ணம் சாப்பிட்றச்ச அந்த வால்வு எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப இந்த பிளட் ஃப்ளோ, அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கலெக்ட் ஆகிறதுக்காக அது அப்படியே ரைட்ல இருந்து வந்து லிவர்ல வரும். லிவர்ல வரும்போது நீங்க லிவர் ஸ்பிளீன்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, லிவர் எங்க இருக்கு? என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து சொல்றாங்க, ரொம்ப கிட்னி வலிக்குதுங்க, இங்க காலை பிடிச்சி. எனக்கு ஒரே ஷாக், என்னடா கிட்னி எப்படா இங்க போச்சு? அதனால நான் அவனை, ஐயா கிட்னிலாம் அங்கே போகாது. சரி, யாரோ சொன்னாங்க சார், நான் தான் சொன்னேன். அதனால அந்த லிவர்ல வந்து அந்த ரத்தம் வந்து கொட்டும். த போர்ட்டல் வெயின் ஒரு செக்ரேஷன், அந்த வெயின் வழியாக இந்த கம்ப்ளீட்டா பிளட் வந்து உங்களுக்கு ஹார்ட்ல வந்து விழும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரைட் ஏட்ரியம்னு ஒன்று இருக்கு, அங்க வந்து விழும். அந்த ரைட் ஏட்ரியம் ஓபன் ஆகும், அது ரைட் வென்ட்ரிகல். அப்போ அங்கிருந்து இட் கோஸ் டு த லங்ஸ். அங்கதான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆறுது. அந்த கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்டு அந்த ஆக்சிஜனை அது எடுத்துக்கிறது. ஸோ த்ரூ த பல்மனரி ஆர்டரி அது அங்க வந்துட்டு நெக்ஸ்ட் இட் வில் கம் டு த லெஃப்ட் சைடு. லெஃப்ட் ஏட்ரியம்ல வந்து விழும். அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிகல் வரும். அங்கிருந்து இந்த ஆர்ச் ஆஃப் அயோட்டான்னு இருக்கு, அது வழியா பம்ப் ஆகி கம்ப்ளீட்டா பிளட் சப்ளை ஆகும். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் த ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா, பிளட் ஃப்ளோ, அது ரொம்ப சௌகரியமா இருக்கும். நீங்க இடது பக்கமா சரிஞ்சு படுத்தால் அது நல்லா கவனிக்கணும். ஏன்னா சில சமயம் ரிலேட்டிவ்ஸ் ரைட் சைடில் படுத்திருப்பாங்க, நீங்க லெஃப்ட் சைடு திரும்பிடுவீங்க. ஒரு இதை நான் குடியரசு சொல்லும்போது அதான் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, லெஃப்ட் சைடு திரும்பி படுத்துட்டாங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு கோபம், என்னை வச்சு பிடிச்சிட்டாரு. என்ன சார் அட்வைஸ் பண்றீங்க? என் ஒய்ஃப் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் ராத்திரில. ஏன்னா அந்த டாக்டர் சொல்லிட்டாரு இடத பக்கம் திரும்பி படுங்க. நான் சொன்னேன், ஏன் ராத்திரில பேசிட்டு இருக்கீங்க, படுத்து தூங்குற வழியே பாருங்களேன். அதனால இடது பக்கமா சரிஞ்சு படுக்கிறது ஆரோக்கியம் அப்படின்னு. அடுத்ததா, நல்லா படுத்து தூங்கினீங்கன்னா காத்தால நீங்க எழுந்துக்கும் பொழுது ஜீர்ண ஆகாரஸ்ய லட்சணம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லபடியாக ஜீரணம் ஆகியிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஆயுர்வேதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த லட்சணம் உங்களுக்கு தென்பட்டதுன்னா நீங்க அன்னைக்கு ஆரோக்கியமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அதனால ராத்திரி ஏற்கனவே அகம் வைஸ்வனரோ பூத்வா சொல்லியாச்சு. ராத்திரியில பரோட்டா சாப்பிடல, பரோட்டா சாப்பிடாம இருந்தாலே ஆரோக்கியம். மைதா பொருட்கள் ராத்திரியில சாப்பிடவே கூடாது. அந்த நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சில குழந்தைகள் கேட்கும். ராத்திரியில பூரி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. எல்ஐசி பாலிசி 2 இருக்கணும், கேரண்டியே கிடையாது. ஸோ எண்ணெய் பொருட்கள் நிறைய சேர்ந்து சாப்பிடக்கூடாது. வறண்ட உணவு நல்லது. எப்பவுமே நம்ம வந்து சாப்பிடும் பொழுது சாம்பார் சாதத்துல தான் ஆரம்பிக்கணும், மோர்ல தான் முடிக்கணும். மோர்ல முடிக்கும் பொழுது அதுக்கு ஒரு நிறைய பிரமாணங்கள் இருக்கு ஆயுர்வேதத்துல, ஏன் அப்படிங்கிறதுக்கான. அதெல்லாம் நான் எடுக்க நீங்க ராத்திரி 9 ஆயிடும். அதனால நீங்க வந்து பிஏஎம்எஸ் கோர்ஸ் ஒன்று இருக்கு ஆயுர்வேதம். நீங்க எல்லாரும் நீட்ல பாஸ் பண்ணிட்டு வந்து சேர்ந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு ஒன்னும் 4.5 வருஷம் தான் இருக்கு.
70 வயசு வரைக்கும் படிக்கலாங்க. அதனால அடுத்ததை பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், ராத்திரி நான் படுத்து தூங்குறேன் சார், நீங்க சொன்ன மாதிரி இடது பக்கம் தான் படுத்தேன், ஆனா இப்படி திரும்புறேன் அப்படி திரும்புறேன், தூக்கம் வரலையே, ரொம்ப ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான வழி ஒன்று நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு இந்த பசு நெய் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து உள்ளங்கால் நடுப்புற நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. உடனே அவர் கேட்டார், ஏன்னு கேட்டேன். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 107 மர்மங்கள் இருக்கு. அந்த மர்மத்துல முக்கியமான ஒரு இடம் அந்த நடுப்புற பாதத்தினுடைய சென்டர் பாயிண்ட், தட் இஸ் கால் தலஹிருதயம்னு பேரு. அந்த இடத்துல கொஞ்சம் தேய்ச்சிக்கோயான்னு சொன்னேன். அடுத்த 3ஆவது நாள் அவன் என்கிட்ட விழுந்தடிச்சு ஓடி வரான். என்னையா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எலி கடிச்சிச்சு சார். அந்த நெய் வாசனைக்கு அவன் வீட்டுல எலி இருக்கிறது எனக்கு தெரியுமா? நீ என்ன வம்பாரு என்ன? அதனால உனக்கு அந்த அட்வைஸ் ஒத்துக்காதுப்பா, உன்னை எலி கடிக்கிறது ஆஸ் யூஷுவல் கடிச்சுட்டு இருக்கட்டும், நீ நெய்யெல்லாம் தடவிடாதுன்னு சொல்லிட்டேன். சரி, வேற ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. கசகசா கசகசா இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சோண்டு நீங்க அரைச்சு உங்க சமையல்ல நீங்க ராத்திரி சாப்பாட்டுக்கு போட்டுனீங்கன்னா போதும், நீங்க ஒரு கும்பகர்ணனா மாறிடுவீங்க. அடுத்த 8 மணி நேரத்துக்கு கேரண்டி. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, உங்களை அந்த தூக்கம் தழுவி விடும். நல்லா தூங்குறவன் தான் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருமைப்பால். எருமைப்பால் கிடைக்கிறதோ இல்லையோ, ஏன்னா இந்த ஏரியால எருமைப்பால் கிடைக்கிற மாதிரி தெரியல, ஒரு எருமை மாடு கூட நான் பார்க்கல. ஆனா எருமைப்பால் கிடைச்சா அந்த எருமைப்பாலை காய்ச்சி சாப்பிடுறது மாகிஷம் க்ஷீரம் சொப்பன ஜனனானாம் என்று ஆயுர்வேதம். எருமைப்பாலை சாப்பிட்டா எருமை மாடு மாதிரியே தூங்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எருமை மாடு வந்து மழை பெஞ்சா சரி, வெயில் அடிச்சா சரி, அது கவலையே படாது, அது பாட்டுக்கு தூங்கிடும். அந்த மாதிரி பரம சௌக்கியமான ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்கும். அந்த அஸ்வகந்தான்னு நான் ஒரு சூர்ணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சூர்ணத்துல அந்த கோட்டக்கல்னு ஒரு ஆயுர்வேத மருந்து கிடைக்கும். அங்கெல்லாம் அங்க இங்க இருக்க பக்கத்துலயே அவங்ககிட்ட கிடைக்கும். அந்த சூர்ணம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதுல கொஞ்சோண்டு நீங்க கல்கண்டை தூள் பண்ணி போட்டுக்கணும். போட்டு நல்லா கரைச்சிட்டு பால்ல கரைச்சி குடிச்சு பாருங்க, அபாரமா தூக்கம் வரும்னு நான் சொல்லல, வங்கசேனன் அப்படின்னு ஒரு சுவாமிஜி சொல்றாரு. ஒரு விஷயம் அவர் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. அப்புறம் நம்ம காத்தால எழுந்துட்டோம். காத்தால எழுந்துட்ட உடனே அந்த ஜீர்ணாகாரஸ் லட்சணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்கார சுத்திகி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம விடக்கூடிய ஏப்பத்துல முத நாள் ராத்திரி சாப்பிட்ட சாப்பாட்டுடைய அந்த வாசனை வரக்கூடாது. நீங்க ராத்திரி சப்பாத்தி சாப்பிட்டுருக்கீங்க, குருமா சாப்பிட்டுருக்கீங்க, சப்ஜி சாப்பிட்டுருக்கீங்க, மட்டமான உணவு. எது பெஸ்ட் தெரியுமா? பச்சை பயிறு சின்ன வெங்காயம் தான். சைட் டிஷ் பிரமாதமா இருக்கும். நல்லா வரமிளகா போட்டு கொஞ்சம். வெங்காயம் சாப்பிடாத நிறைய பேர் இருப்பாங்க, வெங்காயமே வேண்டாம், வெறும் பச்சை பயிறு அதெல்லாம் வேக வச்சுக்கிறது. அதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு போட்டுக்கணும். ஏன் இந்துப்பு சொல்றேன்? இந்துப்பு கண்ணுக்கு நல்லது. பொதுவாகவே உப்பு சாப்பிட்டா கண்ணுக்கு கெடுதல், ஆனா இந்துப்பு அப்படி அல்ல. இந்துப்பு கண்ணுடைய பார்வையை மேம்படுத்தி தரும். உங்களுக்கு தெரியுமா இந்துப்புனா என்ன தெரியுமா? பிங்க் சால்ட். அதுதான் இங்கெல்லாம் கிடைக்கிறது. அது வாங்கி சாப்பிடும், ஆரோக்கியம். அடுத்ததான் இந்த காத்தால எழுந்தால் உத்கார சுத்திகி, அந்த சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய வாசனை வரல. உற்சாக சுறுசுறுப்பா எழுந்துப்பானுங்க. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு தானாவே சுறுசுறுப்பா எழுந்துக்கும். எப்ப எழுந்துக்கணும் தெரியுமா? பிராமே முகூர்த்தே உத்திஷ்டே. விடிகாலம்பர 4:30 to 6 மணிக்குள்ள எழுந்துக்கணும். சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்ப நான் இதை சொல்ல போக ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு எக்ஸப்ஷன் கொடுங்களேன் அப்படிங்க. இந்த ஹாஸ்டல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கு அவள் வந்து 7 மணிக்கு தான் எழுத முடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் சீக்கிரம் எழுந்துக்கணும். நம்ம இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. காத்தால எழுந்த உடனே அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து சனிக்கிழமை பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டா உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுப்படும். ஏன்னா அது சூரியனுக்கு பவர்ஃபுல் டே. அது அந்த நாள்ல தேய்ச்சி கூடாது.
ரெண்டாவது, இந்த காலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுடுறேன். உத்கார சுத்திர் உற்சாக, எந்தூசியாஸ்டிக், எழுந்துக்கிறது சுறுசுறுப்பா எழுந்துப்போம். வேக உற்சர்கோ ஏதோ உச்சிதாக. நீங்க டாய்லெட்ல போய் உட்காடுறீங்க, ஆச்சரியமா இருக்கு, மோஷன் யூரின்லாம் தானாவே போகுது. யாருமே அங்க தீபாவளி கொண்டாட, அங்கதான் பாட்டு தீபாவளி கொண்டாடுறோம். ஒரே டமால் டுமீல் டமால் டுமீல். ஆனா சமாதானம் மட்டும் வர என்ன? ஏன் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராத்திரி நேரத்துல இந்த பருப்பு சாதம்லாம் சாப்பிடவே கூடாது. ஆறி போன பருப்பு சாம்பார், மொச்சக்கொட்டை, வேர்க்கடலை, கடலை எண்ணெய். கடலை எண்ணெயில சமையலே பண்ணக்கூடாது. கடலை எண்ணெயில சமையல் எது பண்ணலாம் தெரியுமா? ரிப்பன் பக்கோடா வேணா பண்ணலாம், இல்லைன்னா நீங்க மைசூர் பாக்கு பண்ணலாம். இந்த நெய்யில பண்றதா இருக்கு, ஆனா இதுல பண்ணவே கூடாது. நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் சமையலுக்கு. சரி, நல்ல இதெல்லாம் ஆயிடுச்சு. வேக உற்சர்கோ எதோ உச்சிட்டாங்க. எனக்கு மாடை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது முக்கிறது இல்லை, முனகிறது இல்லை, தானாவே அழகா ஆயிப்போகுது. ஆனா மனிதர்களாகிய நாம் வெர்டிகலா இருக்கும், ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஈஸியா இருக்கு. ஆனா மனுஷன் தடுமாறுறான் டாய்லெட்ல உட்காந்து. அதுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ராத்திரியில ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு இந்த உலர் திராட்சை இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் பிஞ்சு கடுக்கா, கொஞ்சம் சூரத்தாவாரைன்னு ஒரு விதை இருக்கு, அடுத்தது சுக்கு, அதுக்கப்புறமா இன்னொரு ஐட்டம் ஞாபகம் வரல, ரோஜா மொக்கு. இந்த 5 ஐட்டத்துக்கு கொதிக்கிற வெந்நீர்ல ஊற போட்டுருவாங்க. மறுநாள் காலையில் அந்த நல்லா கசக்கணும். கசக்கிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி நீங்க குடிச்சா போதும், ஒரு 10 தடவை கேரண்டிங்க. உங்க வீட்டில் 2 டாய்லெட்டாவது இருக்கணும். நான் இங்கே அங்கேயும் ஓடுறது சரியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகிடும். இதை வாஷ் அவுட் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த கால் பிளாடர்ல இருக்கக்கூடிய பித்தம் இருக்கு பாருங்க, அது கெட்டு போன நிலையில இருக்கும். அந்த பித்தமும் வெளில வரும் இந்த பேதி ஆகும்பொழுது. அப்ப இந்த கெட்டு போன பித்தம் பூரா அடிச்சுன்னு டாய்லெட்டை போகும். அப்படி பார்த்தீங்கன்னா வயிறே தொடச்சு விட்ட கண்ணாடி மாதிரி ஆயிடும். எப்படி கிணத்துல இருந்து நம்ம தூர் வாடுறோம் பார்த்துருக்கீங்களா? அந்த தூர் வாரினதுக்கு அப்புறமா கிணறு கம்ப்ளீட்டா காஞ்சி போகும். ஏன்னா நான் கிராமங்கள்ல நாங்க இருந்தவங்க தான். அது வாரினதுக்கு அப்புறமா அந்த உரைக்கு நடுப்புல இருந்து ஒரு புது நீர் ஊறி வரும். அந்த தண்ணி ஊறி வந்து அந்த கிணத்துல நிற்கும் போது நீங்க பார்க்கணும், அப்படியே ஸ்படிகமா இருக்கும். தண்ணி அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கும். நீங்க ஒரு முறை வயிற்றுல பேதி பண்ணீங்கன்னா உட்புறத்துல இருந்து அந்த பித்தம் சுரந்து வருது பார்த்தீங்களா, அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வரும். அந்த பித்தத்தினால உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4 வகையான பசி உள்ளவர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து விஷமாக்னின்னு பேரு, அதாவது எராட்டிக் டைஜஷன் பேரு. சில பேருக்கு டைஜஷன் கிளீனா இருக்காது. காத்தால 7:30 மணி 8 மணிக்கு ஒரு டிஃபன் சாப்பிடுவாங்க, அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு ஒரு சாப்பாடு, இவ்வளவுதான். இப்படி சாப்பிட்டுட்டே போனீங்கன்னா நீங்க கண்டிப்பாக 100 வருடங்கள் வாழ்ந்துடலாம். அப்படி அல்ல. ஏன்னா நம்ம நடுப்புற ஏதாவது ஒன்று கொறிக்கும். ஒரு மிக்சரை போடுவோம், ஒரு டீ காஃபியை சாப்பிடுவோம். இந்த மாதிரி நடுப்புற சாப்பிடும் பொழுது டைஜஷன் சரியா இருக்காது. அப்படி இல்லைன்னா எராட்டிக் ஆகிடும், கண்ணாபினான்னு பசிக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றுல வாயு இருக்குன்னு அர்த்தம். இந்த வாயு இருந்தால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது சமானன் என்றும் அபானன் என்றும் 2 வாயுக்கள் இருக்கு. அந்த 2 கெட்டு போயிடும். அது கெட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதாங்க, வயிறு உப்புசமாகும், கேஸ் ரோல் ஆகும், அது அப்படியே ஏப்பமா வரும், அது கீழ் காத்தா போகும், அந்த இடுப்பு வலி வரும், அப்படியே எல்லா இடத்துலையும் வலி வந்து அங்கங்க பிடிச்சிக்கும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரலாம். அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஆயுர்வேதத்துல நாங்க ஒரு குளிகை இருக்குமா, ரொம்ப சுலபமா இருக்கும், வெறும் கடுகு சைஸ் தான் அது. அதுக்கு வாயு குளிகைன்னு பேரு. நீங்க கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு அந்த வாயு குளிகை போட்டு சாப்பிட்டு தான் படுப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற சம்பிரதாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பப்படம்னு ஒன்று சாப்பிடுவோம். இந்த கேரளா பப்படம் பார்த்துருக்கீங்களோ, அந்த சாப்பிட்டுட்டு நல்ல கேஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த வாயு குளிகையும் தசமூல அரிஷ்டம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஒரு 30 ml குடிச்சுட்டு தான் படுப்பாங்க. ஸோ தட் மறுநாள் காத்தால கேஸே இருக்க. அதனால இந்த இது மாதிரி ஒரு செட்டப் ஆஃப் லைஃப் நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். ஏதோ உச்சிதா லகுதா, உடம்பு பார்த்தீங்கன்னா லேசா இருக்கும். காலையில் நீங்க எழுந்து கச்ச உடம்பு லேசா இருக்கும். க்ஷுத்பிபாசாச்ச
ஜீர்ண ஆகாரஸ்ய லட்சணம்னு. பசியும் தண்ணீர் தாகமும் எடுத்திருக்கு அப்படி சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடி உங்களுக்கு அர்த்தம். உங்களுடைய ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இதை பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண்ணாவினான்னு வாழறோம், இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், ஒரு ஒரு மைண்டே இல்லாம சாப்பிடணும். அது எல்லாத்தையும் மாற்றணும். திருப்பியும் ஆயுர்வேதத்தினுடைய அந்த வழக்குகள் விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, காத்தால எழுந்த பிறகு நீங்க பல் தேய்ச்சிட்டு திருப்பியும் சாப்பிட போறீங்க, இல்லை ஒரு வாக்கிங் போறீங்க, ஒரு 30 minutes வாக்கிங் போறீங்க அப்படின்னு சொன்னால் தொப்பையை கரைக்கிறதுக்கு சில பேர் வாக்கிங் போவாங்க. அந்த தொப்பையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. இந்த தொப்பை எப்படி கரைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குண்டா இருக்கிறவங்க எல்லாம் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாதாரணமாக ஒன்றுதான், நல்ல விஷயம்தான். ஆயுர்வேதத்தினுடைய ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் சாதாரண தண்ணியில கொஞ்சம் தேன் விட்டு கரைச்சிப்பாங்க. அந்த தேன் சுத்தமான தேனா இருக்கும். நல்லா தேனை கரைச்சிட்டு அப்படி வச்சிருவாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த தேன் கரைச்ச தண்ணியை குடிப்பாங்க. ஒரு 8 கிலோ கிடுகிடுன்னு இறங்கும். தொப்பை குறையும், உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். அதனால அது அப்படி இருக்கு. அப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் சூடான தண்ணீரை தேனை கரைச்சிக்கலாமா? ஏன்னு கேட்டார். கொஞ்சம் நல்லா நல்லா ஜீரணமாகுமே, ஏன் உங்களுக்கு என்ன எல்ஐசி பாலிசி வேணுமான்னு கேட்டாங்க. ஏன்னா சூடான பொருள்ல தேன் கலக்க கூடாது. ஆயுர்வேதத்தினுடைய ஒரு நியமம். உஷ்ணம் உஷ்ணார்த்தம் உஷ்ணேஜ உஷ்ணை தன் நிகந்தி தத்தன். அதெல்லாம் இப்ப பாடம் இருக்க முடியாது. ஸோ தேன்ல நீங்க ஆறின வெந்நீர்ல கரைச்சிக்கலாம், இல்ல ஒரு பச்சை தண்ணியில கரைச்சிக்கலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு இழைச்சி போகும் அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தர் பொதுக்கூட்டத்தில் எழுந்து பார்க்கறாரு. எழுந்து கேட்கிறாரு, என்ன பாருங்க சார், பார்த்தா ரொம்ப ஒல்லியா இருக்காரு, எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். நான் நீங்க தேன் கரைச்ச தண்ணியை குடிச்சீங்கன்னா காணாவே போயிடுவீங்க, நான் இன்விசிபிள் மேன் ஆயிடுவேன். அதனால நீங்க ஒன்றும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உடலை பெருக்க வைக்கணும். ஆமா சார், பசி எப்படி இருக்கு? பசி நல்லா இருக்கு. அப்படிலாம் சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். நாங்க நாடி பிடிச்சி பார்ப்போம். ஏன்னா நாளா ஒரு நாடி வைத்தியம், நாடி பிடிச்சி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணி தான் கேட்பேன். அதுக்கப்புறம் கேட்டுட்டு பசியில நல்லா தாங்க இருக்கு. அப்ப நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணேன். நீங்க ஒரு உளுந்து வடை, 2 உளுந்து வடை நெய்ல பொரிச்சு சாப்பிடுங்க. இல்லை சார், திடீர்னு காஸ்ட்லியா போயிட்டீங்களே. அல்ல, அதை ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் போடணும்னா அதே ஒரே வழி. அப்ப அவர் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டார், அந்த வடையில நடுப்புற ஓட்ட போடலாமா? இது என்ன கேள்வி பண்ண, எதுக்குன்னு கேட்டேன். இல்ல விரல அப்படி மாட்டி வச்சுக்கலாமே, அப்படி சைடுல சாப்பிடலாமே அப்படி. நீ எப்படியோ சாப்பிட்டு போல, ஆனால் ஓட்ட போடாது. ஏங்க ஓட்ட போடக்கூடாது? ஓட்ட போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மாவு வெளில போயிடுப்பில்ல, நீங்க முழுசாதான் சாப்பிடணும். அவரு சாப்பிட்டு கடைசியில் இப்ப வந்து தேன் வைத்தியத்துக்கு, இப்ப தேன் தண்ணிக்கு வந்துட்டாரு. அதனால இப்படி ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு உணவு முறை, வாழ்க்கை முறை இப்படிலாம் மாத்தணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த காலையில எழுந்த பிறகு நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, த பெஸ்ட் டயட் இன் த வேர்ல்ட், இன்னைக்கு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்ரூவ்டு. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுக்கு போங்கடாங்கிறோம். அங்கதான் இருக்கு, கிராமங்கள்ல இருக்குங்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காத்தால சுட சுட சாப்பிடுறது. அந்த சாப்பாட்டுல என்ன சேர்ப்பாங்கன்னா, பருப்பு சாதம் தான். பருப்பு சாதத்துல கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சு ஒரு பாலம் கட்டுவாங்க. பிளேட்ல ஒரு பாலம் கட்டுவாங்க. அதுக்காக நீங்க ஒன்றும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த பாலத்தை கட்டிட்டு அந்த பாலத்துக்கு உள்ளார ஒரு மோர் குழம்பு விடுவாங்க. இந்த மோர் குழம்பு வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு, அல்லது ஒரு பூசணிக்காய் மோர் குழம்பு, ஏதோ ஒன்று இருக்கலாம். சில பேருக்கு கத்திரிக்காய் போட்டுக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது, கத்திரிக்காய் பார்த்தா நத்தமா இருக்கு. ஸோ கத்திரிக்காயை போட்டு மோர் குழம்பு பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த பாலத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கணும். உடைச்சு கொஞ்சம் அந்த மோர் குழம்புல தோச்சி சாப்பிடணும். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ நீட் நாட் டை அண்ட் சீ ஸ்வர்கலோக். இது வந்து செத்துதான் சொர்க்கம் பார்க்கணுங்கிறதே கிடையாது. டைரக்டாவே நீங்க சொர்க்கத்தை பார்க்கலாம். அவ்வளோ ஆனந்தமான ஒரு உணவு அது நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் இன்னைக்கு 50% வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இட்லி தான். இட்லி உடனே குழந்தை கேட்க சட்னி இருக்காங்க.
தேங்காய் சட்னி இருக்கா, சாம்பார் இருக்காது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஸ்டைலெல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுல சனிக்கிழமை மட்டும்தான் எங்க அம்மா இட்லி பண்ணுவாங்க. அந்த இட்லி நல்லா சூடா இருக்கும், நடுப்புற ஓட்டை போட்டுப்போம், அதில் நல்லெண்ணெயை விட்டுப்போம், கொஞ்சம் மிளகா பொடியில் துவைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது சனிக்கிழமைக்காகவே நாங்கள் காத்திருப்போம். இந்த இட்லி சாப்பிடணுமே. இன்னைக்கு என்னடா 3 வேளையும் அதே தான். அது மாறணும். அதனால சாதம் சாப்பிட்றச்சே காத்தாலையும் நம்ம நல்ல தக்காளி ரசம் இல்லை மிளகு ரசமாக சாப்பிட்டோம்னா நீங்கள் அடுத்ததாக ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பசி நல்லா இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வயிற்றுல அகம் வைஸ்வானரோ பூத்வாவா இருக்காரு, அவரே உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செத்து போன உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பை நீங்க போய் தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும். ஏன்? அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வெளியேறி விட்டார். அப்ப மனிதனுடைய உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த பசி எனும் அந்த விரீஹி பிரமாணம்னு பேரு, ஒரு நெல் மணி தான் அது. அந்த நெல் மணி அளவில் இருக்கக்கூடிய அந்த பசியினுடைய திரவத்துல, அந்த இடத்துல தான் அந்த உயிர் இருக்கு. அது வெளியேறி விடும். வெளியேறி விடுத்துனாக்கா அந்த பணம் அப்படியே நாரி போகும், அப்படியே குளிர்ந்து போகும். அதனால இறைவன் வெளியில் இல்லை, அவர் உள்ள இருக்கார். Know ye not that ye are the temple of God and the spirit of God dwells in you ன்னு கேட்டான். ஒரு பிரிட்டிஷரே கேட்கிறான். And the spirit of God dwells in you. If any man defile the temple of God, him shall God destroy. For the temple of God is holy, which ye are. நாமதான் சுவாமி, சாக்ஷாத் பகவான் நாமதான். ஏன்னா நம்ம கிட்ட தான் அவர் இருக்க. அதனால இந்த உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்ததாக இந்த இப்ப மணி என்ன ஆகுது? 5:30. என்னோட செஷன் க்ளோஸ் ஆகுது, அதுதான் சொல்ல. அதனால வெந்தயத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கசகசா சாப்பிட்றது, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா ஒரு வயசான ஒரு தாத்தா என்கிட்ட கேட்டார், என் முடி கருப்பாகணும்னு கேட்டார். என்ன எதுக்காக இப்போ 60 வயசுல இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் இளமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லியே ஆகணும்னு. அப்ப நான் சொன்னேன், ஆயுர்வேதத்துல அணுதைலம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, ஒரு சின்ன பாட்டில். இது அந்த கோட்டக்கல் ஆரியசையில கிடைக்கும். ஒரு 2 சொட்டு நீங்க மூக்கு உள்ள விட்டா போதும். அந்த மூக்கு உள்ள விட்டீங்கன்னா அந்த எண்ணெய் ஆனது உள்ள டிராவல் ஆகி கொஞ்ச நேரத்தை கழிச்சு 5 மினிட்ஸ் தான் தொண்டைக்கு வரும். அதை காரி துப்பி விட்டுருங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டேன். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கன உன்னத பிரசன்ன தொக்குங்கிற வாக்படர் என்ன முடிவார். கன அப்படி சொன்னால் ஸ்ட்ராங், உன்னத அப்படி சொன்னால் நல்லா என்ன சொல்றது. இப்போ திலீப மகாராஜாவுக்கு எப்படி இருந்தது? இந்த இடத்துல தோல் பட்டை நல்ல பியூட்டோரஸ்காவா இருந்தது. எப்படி ஒரு காளை மாட்டுக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்ததா. அந்த மாதிரி உங்களுடைய தோல் பட்டை நல்லா வலுவாகும். மூக்கில் நீங்க எண்ணெய் விடுறீங்க அணு தைலத்தை, ஆனால் தோல் பட்டையில சில பேருக்கு நீங்க பார்க்கலாம், இந்த கை அப்படி பண்ண முடியாது, இப்படி ரொட்டேட் பண்ண முடியாது, வலிக்கும். பின்னாடி போய் சட்டையை போட முடியாது, பட்டனை போட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம். ஆனால் மூக்கில் எண்ணெய் விடும் பொழுது இந்த தோல் பட்டையில் இருக்கிற பிரச்சனை குணமாயிடும், நல்லா கம்ப்ளீட்டா குணமாகும். அதனால ஈஸியா நீங்க ரொட்டேட் பண்ணலாம். சோ கன உன்னத பிரசன்னத்வக், தோல் இருக்கு பாத்தீங்களா முகத்துல, முகத்தினுடைய தோல் வசீகரம் கூடும். மூக்குல எண்ணெய் விடுறதுனால தோல்ல நீங்க பான்ஸ் ஸ்னோ கிரீம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பெண்கள் லிப்ஸ்டிக் ஒன்று போடுவாங்க ரெட் கலர்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. அது இயற்கையாகவே சிவப்பா இருக்கும். அண்ட் முகத்துல வசீகரம் கூடும். முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா பிரசன்னத்துவக்க ஸ்கந்த கிரீவா, கிரீவான்னு சொன்னால் கழுத்து, கழுத்துல வலி வரவே வராது. ஆசிய ஓரல் கேவிட்டி, மவுத்துல வாயில இருந்து துர்நாற்றம் வராது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ், என்ன கேஸ்ன்னு கேட்டார் ஜட்ஜி. என்னப்பா கேஸ், என்னப்பா பிரச்சனை? அவர் வாய் நாறுதுங்க. சரி, அதுக்கு என்ன? இப்போ எனக்கு டைவர்ஸ் வாங்க. என்னம்மா அது வாய் நாறதுக்கெல்லாம் டைவர்ஸா?
ஏன் அப்படி படுத்துறீங்கன்னு கேட்டாரு. ஏமா நீங்க கொஞ்சம் அந்த ஆயுர்வேத டூத் பேஸ்ட் இருக்கு, அது கொஞ்சம் போட்டு பாருங்களேன். இதுக்கு அந்த அம்மா அழகா சொல்லிட்டு, நீங்க 2 நாள் கூட இருந்து வாழ்ந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அதனால வாய் துர்நாற்றமே இருக்காதுங்க. மூக்கில் என்ன விடுறோம், வாய் துர்நாற்றம் இல்லை. வக்ஷசஹா, இந்த மாறு இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெக்டோராலிஸ் மேஜர்னு ஒரு மசில் இருக்கு. இந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆக்சிடென்டலி யாராவது உங்ககிட்ட சண்டை போடும்போது ஒருத்தன் வந்து கும்முன்னு கொடுத்தான்னு வச்சுங்களேன், அவனுடைய கை வரலாம் நொறுங்கி போடும், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் மசில்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு இடம் வக்ஷசஹா. நிர்வலிங்கிற, நிர்வலினா தோல்ல வரக்கூடிய ஒரு சுருக்கம். முக சுருக்கமே வராது. நீங்க 60+ இருந்தா கூட சரி, தோல் சுருக்கமே இருக்காது. பலிதகம் யங்கஹா, கிரே ஹேர். சில பேருக்கு சீக்கிரமா நரைச்சு போகும், அந்த கிரே ஹேர் வராது. யங்கஹா, முகத்துல வரக்கூடிய கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது. இப்படி எல்லாம் லாபம் இந்த அணுதைலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல பொழுது என்னன்னு கடைசியில கேட்டீங்கன்னா, ஒரு சுருக்கமா சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அணுதைலம் மூக்குல டெய்லி விட்டுக்கணும். அப்போ ஒரு அம்மா கிட்ட நான் சொன்னேன், இந்த அம்மா விட்டுண்டு ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட அவன் சொல்றா, என்ன சார் இது அப்ளை நோ ரிப்ளைனா. என்ன அம்மா நீ என்னம்மா பண்ணேன்னு கேட்டேன். ஆமா நீங்க சொன்ன மாதிரி மூக்கில் தான் விட்டுட்டேன். எப்படி விட்டுட்டீங்க, அமிர்தாஞ்சன் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி விட்டுருக்கேன். மேல விட்டு நல்லா தரையணும். இப்ப நான் அப்படி சொல்லலையே, நான் மூக்கு உள்ளன்னு விட சொன்னேன்னு. மூக்கு உள்ள விடணுமா, என்ன சார் சரியாவே சொல்லலையே. நான் அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் குணமாயிட்டு. அதனால சொல்லும் பொழுது விஷயத்தை கரெக்டா சொல்ல வேண்டியிருக்குங்கிற. இப்படியெல்லாம் பண்ண போக உங்களுடைய, நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, இன்னொரு 20 வருஷம் ஆனாலும் சரி, நீங்க வந்து ஒரு தமிழ் மேட்ரிமோனிலையோ இல்ல நீங்க வந்து மாமல்லத்தில் ஒன்று இருக்கு, என்னது சங்கரா, அதுல போய் உங்க பேரை பதிவு பண்ண. அதாவது உங்களுடைய மேரேஜ் மார்க்கெட்ல உங்களுடைய டிமாண்ட் குறையவே குறையாது. உங்க வயசு என்ன, 80. உங்களை அப்ரோச் பண்றது யாரு, 25 வயசு. ஒருத்தர் உங்களோட போட்டோ பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுவோம். என்ன அது, நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்ல போக ஒரு அம்மா ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், பேசுவேன். 6 மாசத்துல ரிட்டையர்மெண்ட். ஒரு அம்மா எழுந்து ஓடுது. நான் பேசிட்டு இருக்கும் போதே, நான் ஏமா எழுந்து ஓடுறீங்க, இருங்க வரேன் அப்படின்னு போய் அணுதலுக்கு வாங்கிட்டே வந்துட்டேன். அடுத்த 1/2 hourல ஏன்னு கேட்டா அது அந்த அம்மா யூஸ் பண்ணணுமா. எனக்கு இன்னும் சார் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மேட்ரிமோனியில் புக் பண்ணணும் சார் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் லேடி. அந்த அளவுக்கு ஒரு அழகை கொடுக்கக்கூடிய, ஒரு வசீகரத்தை தரக்கூடிய மருந்து இருக்கு. ஆனால் உட்புற சுத்தம் தான் வெளிப்புற அழகு. அதனால உட்புறத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும். கொஸ்டின் அண்ட் ஓபன் ஆன்சர் ஓபன் செஷன் ஆரம்பிச்சு கொடுத்து, யாராருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒரு 5 நிமிடங்கள்